ஸோ இன்னைக்கு நம்ம மூவி அனாலிசிஸ் என்ன பண்ண போறோம்னா, யூ2 மாமா சாம்பியன் அப்படிங்கிற 2001ல ரிலீஸ் ஆன படம். இந்த படத்த எடுத்தவர் யாருன்னா, அல்ஃபோன்சோ கியூரான் அப்படிங்கிற ஒரு டைரக்டர், மெக்சிகன் டைரக்டர் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துல இருக்க ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு சின்சென்ஸ். நான் இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங், ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி படத்தை நீங்க சஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த கான்டெஸ்ட் ஏப்ரல் 15 வரைக்கும் தான் இருக்குது. நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி கேஷ் பிரைஸ் வின் பண்ணுங்க. ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். படத்தை ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாரு. சசி ப்ரோ தான் இதை சஜஸ்ட் பண்ணாரு. அவரு சஜஸ்ட் பண்றப்பவே சொல்லி பண்ணியிருந்தாரு. என்னன்னா, இது வந்து தரமணிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த படம் அப்படின்னு அவர் வந்து சொல்லிதான் இந்த படத்தை எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன். ஏன்னா தரமணிக்கு ராம் சாருக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் இருந்தது. அதுல ஒன் ஆஃப் த ஃபிலிம் இது. ஸோ இது இந்த படம் பாக்குறப்போ என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இது எந்த விதத்துல ராம் சாருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறப்போ பார்த்தது அந்த அவருடைய சில தரமணி டைம்ல கொடுத்த ஒரு இன்டர்வியூஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தவனே தான் புரிஞ்சுது. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா, கதை நகர்ந்துட்டு இருக்க நடுவுல டைரக்டருடைய வாய்ஸ் ஓவர்ல அவர் வந்து ஒரு விஷயத்த கன்வே பண்ணுவார். இந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரி என்ன, இந்த கேரக்டர் ஃபேமிலி என்ன பண்ணிட்டு இருக்கு, இல்லை இந்த டைம்ல என்ன மாதிரியான கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன போயிட்டு இருக்கு, பொலிட்டிக்கல் விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவர் வந்து சட்டையரா பேசிட்டே வருவார். ஸோ அதுதான் ராம்க்கு இதுல ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. ஏன்னா படம் நடக்க நம்ம படத்தை பத்தி கமெண்ட் அடிக்கலாம், என்ன வேணாலும் பேசலாம், படம் சம்பந்தம் இல்லாத வேற ஒரு விஷயத்த கமெண்ட் அடிக்கலாம். ஸோ அது எனக்கு இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன்ல இருந்து தான் நான் தரமணியில பண்ணிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னா தரமணியில அவரும் நடுவுல வந்து மக்களை உங்களுக்கு முழங்கால், இது வந்து முழங்காலுக்கும் என்ன வரும், அது ஏதோ சொல்லுவாரு அவரு, முட்டிக்கும் என்னமோ சொல்லுவாரு, நமக்கு தெரியல, அதான் ஏதோ சொல்லுவாரு, ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாரு. அந்த சட்டை அடிக்கிறது, அப்புறம் டிமானிட்டேஷன், இதை பத்தி எல்லாம் நிறைய கமெண்ட் அடிச்சிருப்பாரு அவரு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன்ல இருந்து அவரு பண்ணதுதான் அந்த படத்துல. ஸோ அந்த விதத்துல இந்த படம் அவருக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 கேரக்டர்ஸ், இவங்களை பத்தின ஒரு கதை தான். ஒரு 2 யங்ஸ்டர்ஸ், அப்புறம் ஒரு லேடி, இவங்க 3 பேர். இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். அந்த இந்த லேடி இருக்கிறாங்க பத்தியில, இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தவங்களோட ரிலேட்டிவ் அவங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை. ஸோ ஹஸ்பண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு சண்டை நடந்துருது. ஸோ அதை சண்டையெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பசங்களை கூட்டிட்டு ஒரு பீச்சுக்கு போறாங்க. அது வந்து சம்திங் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பீச். அது ஏதோ ஹெவன் சம்திங் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க படத்துல. அது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த இடம், ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி அங்க போறாங்க. அங்க போறப்ப என்னென்ன நடக்குது, இவங்க 3 பேர்த்துக்குள்ளேயும் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இவங்க 3 பேர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறதா இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த படத்துலயே ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த 2 பசங்களுடைய அந்த கேரக்டரைசேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸ், பிலோ 20 அந்த ஏஜுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஏஜ் கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் அவங்க பண்ற விஷயங்கள், அவங்க பண்ற அந்த துருன்னு பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பாக்குறப்பவே ஓகே, இவங்க பிலோ 20 அந்த ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 2 பேருமே துருன்னு பண்ணுவாங்க. அதான் இந்த செக்ஸ் மேல ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியது, அந்த மாதிரியான விஷயங்கள், அஃபேர்ஸ், அதெல்லாம் அந்த டைம்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த இதை வந்து ப்ராப்பரா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அந்த 2 பேருமே ஒரே மாதிரி அந்த துருன்னு அந்த எனர்ஜி அதெல்லாம் இருக்கும். பட் அது 2 பேருமே வேற மாதிரி காட்டுவாங்க. அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகா இருக்கும். இவர் அதை வேற மாதிரி காட்டுவாரு, அவர் இதை வேற மாதிரி காட்டுவார். படம் பாக்குற எனக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு துருன்னு அவங்க பண்ற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா படம் பாக்குற நமக்கே என்னடா இது எனர்ஜி நமக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அப்படிங்கிற மாதிரிதான் அந்த படத்துல டைரக்டர் அந்த ஸ்டேஜ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அழகா சூப்பரா போகும். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஜாலியா போயிட்டு செகண்ட் ஆஃப் ஒரு சீரியஸான ஒரு இடத்துக்குள்ள என்டர் ஆகிற மாதிரியான ஒரு வேலை தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அமைஞ்சிருக்கும். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த எனக்கு. அதுவும் இல்லாம இந்த லேடி கேரக்டர், ஸோ இவங்க 3 பேர்த்துக்குள்ள வரக்கூடிய அந்த கான்வர்சேஷன் சீக்வன்ஸ், ஸோ அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ரசிக்கிற மாதிரி எனக்கு பர்சனலா ரொம்ப கனெக்ட் ஆச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ற அளவுக்கு இருந்தது. ஸோ அந்த அவங்களுக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு பிரைவேட்டா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா என்ன மாதிரி பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த ஏரியா ஆங்கிள்ஸ், அதான் இந்த படத்துல வரக்கூடிய 18+ காட்சிகள். இந்த படத்துல நிறைய 18+ காட்சிகள் இருக்கு. ஏன்னா படமே கிட்டத்தட்ட
இத சுத்தி இந்த விஷயத்த தான் டீல் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. படம் ஆரம்பிக்கிறதே தியாகராஜ குமாரராஜாவோட ஸ்டைல்ல ஒரு செக்ஸ்ல இருந்து தான் படம் ஆரம்பிக்கும். ஸோ அது அந்த அளவுக்கு ஒரு மேபி தியாகராஜ குமாரராஜாக்கு இது இது ஒரு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கலாம். இந்த படம் அந்த ஸோ அவருடைய படம் படத்தோட இன்ட்ரோவுக்கு. ஸோ இந்த படமும் அதேதான். ஒரு செக்ஸ்ல இருந்து தான் இந்த படம் ஆரம்பிக்கும். அந்த செக்ஸ் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் இன்டென்ஷன் பேசஸ்ல இருந்து தான் படம் ஆரம்பிக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க லைஃப் எப்படி அந்த ரெண்டு டீனேஜர்ஸோட ரிலேஷன்ஷிப். ஸோ அது கடைசியா எங்க போய் முடியுது, இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஆர்க் எப்படி அப்படிங்கறதுலாம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த படத்தோடைய ஸ்டார்டிங்ல அதுல இருந்து அந்த எண்ட்ல வரக்கூடிய அந்த ஆர்க் ரொம்ப அழகா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்தே படம் ஃபாஸ்டா தான் ஸ்டார்ட் ஆகும். அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இட்டாலி, யூரோப் போறாங்க. அதனால அவங்களோட பிசிக்கல் இன்டிமெசி எல்லாம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அனுப்பிவிடுற மாரி காமிச்சிருப்பாங்க. அ அவங்க 2 பேர் இருப்பாங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஜூலியு ஜூலியு அப்புறம் டொனாச் அப்படிங்கிறவரு. டொனாச்சுங்கிறது ஒரு ஃபேமஸான அ அப்பர் கிளாஸ்ல இருக்க ஒரு ஆளு. ஜூலியா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஆள். நம்மள மாரி இருக்க ஆளு. இப்ப 2 பேத்தோட கேரக்டருமே வந்து ரொம்ப துரு நீங்க சொன்ன மாரி துருன்னு அவங்க பண்ணாத வேலையே இருக்காது. எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு டைம்ல போர் அடிக்கும் அவங்களுக்கு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து யூரோப் போனதுன்னு அவங்களுக்கு போர் அடிக்கும். டைம்ல தான் லூசிய பார்த்து, சரி இவங்க கூட வந்து நம்ம போகாத இடத்த பேர வச்சு கூப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட்டு சும்மா. அப்ப கடைசியில அவர் சொல்லிருவாரு, என் ஹஸ்பண்ட் கூட நான் வருவேன்னு சொன்ன பின்ன, அங்க ஒரு ஜாஸ் மியூசிக் ஒண்ணு வரும். அதுலயே நமக்கு வந்து ஒரு காமெடி கலந்த மாரியும், இவங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாரி இருந்துச்சு. பிசிக்கல் இன்டிமென்சி அந்த சீன் வந்துட்டு இருக்கும். யாருன்னா சபான் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு. இந்த ஜூலியோ அவங்களோட சபா ஒருத்த ஃப்ரெண்டு. அவங்க பேசிட்டு இருப்பாங்க. குரூப் செக்ஸ் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த செகண்ட்ல வந்து ஸ்ப்ரிங்க்ல இருந்து தண்ணி தெறிக்கிற மாரி அடுத்த கட்ல வரும். மீனிங் வேற மாரி கரெக்ட்டா அந்த எடிட்டிங்ல ஸ்டோரிய சொல்லிட்டு வர்றது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா என்கேஜிங்கா கொண்டு போற மாரி இருந்துச்சு. அந்த ரோட் ட்ரிப் தான் மெயினா நெறைய காமிச்சிருப்பாங்க. அது கரெக்ட்டா எவ்வளோ அழகா காமிக்க முடியுமோ எல்லாமே அந்த மலை, மவுண்டன்ஸ், ரோடு, அப்ப அந்த கார்ல வர ஒரு ஒன் ஷாட், அவங்க பேசிட்டு வர அந்த பிரைவேட்ட பத்தி பேசுறது எல்லாமே ஒரே ஷாட்ல அழகா காமிச்சிருப்பாங்க. ரோட் ட்ரிப் எப்படி போகும் அந்த மாரி. அதே மாரி நீங்க சொன்ன மாரி இந்த வாய்ஸ் ஓவர் நம்ம கூடயே அவர் வந்து பேசிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் காமிச்சிருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லி அத பத்தி ஒரு கதை அப்படி பேசிட்டு போவாரு. நமக்கு கதை இங்க தான் போகும். ஆனா அவர் வந்து அத பேசிட்டு போயிட்டு இருப்பாரு. ஆனா இந்த கதையில வரக்கூடிய ஒன் ஆஃப் த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அப்பர் கிளாஸ்ன்னு நம்ம சொன்னோம்னா அவன் வந்து அவனோட ஃபேமிலி வந்து ஒரு பொலிட்டிக்கல் என்ன சொல்றது ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய இது. ஸோ அப்பப்போ அந்த ஊர்ல நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து பேசிட்டே இருப்பாரு. ஏன்னா அதுவும் இல்லாம இந்த சம்பந்தமே இருக்காது. அவர் பேசுறதுக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டருக்கான பேக் ஸ்டோரி என்ன இவன் ஃபேமிலி என்னங்கிறத மட்டும்தான் பத்தி சொல்லுவாரு. அதை தாண்டி வேற எதையும் இந்த படத்துல சொல்ல மாட்டாரு. அதுவும் பெருசாலாம் அந்த கதைக்குள்ள ரிலவெண்டா இருக்காது. இப்போ ஒரு கேரக்டர் வருது அப்படின்னா அந்த கேரக்டருக்கு ஒரு பேக் ஸ்டோரி படத்துல அது ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர்ஸா என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மெயின் கேரக்டருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி எழுதுவாங்க. அது படத்துல காட்டுறமோ காட்டலையோ அது வேற விஷயம். பட் ஆனா ஒரு கேரக்டருக்கு பேக் ஸ்டோரி கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் இந்த கேரக்டர் உங்களால இந்த கேரக்டர் இப்படிப்பட்டவன் அப்படின்னு உங்களால ஸ்கிரீன்ல காட்ட முடியும். அது வந்து நீங்க ஆடியன்ஸுக்கு சொல்லணுமா வேணாமாங்கிறது செகண்டரி. பட் ஆனா ஆஸ் ரைட்டரா நீங்க எழுதி வச்சாதான் ஃபர்தரா இந்த கேரக்டரை டெவலப் பண்ணி இந்த கேரக்டரோட நம்மளால டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. சோ அந்தபடி இந்த படத்துல வரக்கூடிய எந்த கேரக்டர்ஸுக்கும் பேக் ஸ்டோரி சொல்ற அளவுக்கு கதையில எதுவும் இருக்காது. இந்த கதையே அந்த ரோட் ட்ரிப் தான். அந்த ட்ரிப்ல என்ன நடக்குது அப்படிங்கறது அந்த கதை. அதுக்கு பேக் ஸ்டோரி எல்லாம் பெருசா தேவைப்படாது. ஒரு இடத்துல பெருசா பேக் ஸ்டோரிஸ் தேவைப்படாது. பட் இருந்தாலும் இந்த கேரக்டர் எங்க பிறந்தா, எங்க வளர்ந்தா, இவ ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ஒரு சட்டையை நடிச்சுட்டே வருவாரு. ஸோ அதுதான் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் எதுவும் எனக்கு பெருசா எந்த இடத்துலயும் என்னடா இவரு நடுவுல வந்து படத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எதுவும் பெருசா இருக்காது. சில இடத்துல எனக்கு அது தோணுச்சு, ரொம்ப ஓவரா சொல்லிட்டே இருக்காரோ வாய்ஸ் ஓவர்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் மோஸ்ட் ஆஃப் த இடங்கள் நம்ம வந்து என்ஜாய் பண்ற மாதிரிதான் இருந்தது. சில இடங்கள்ல கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்திருக்கலாம் தான் எனக்கு தோணுச்சு. அந்த லூசி கேரக்டர் வந்து ஒவ்வொரு சீன்ல ஹைட் பண்ணிட்டே வருவாங்க. அவர் ஏதோ அந்த பொண்ணு ஏதோ மறைக்கிற மாரியே காமிச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரியாது. செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் தெரியும். ஓ! இதுக்கு தான் அவ வந்து அழுகுறாளான்னு. வந்து இந்த ஜானு அவனோட ஹஸ்பண்டுக்காக தான் அழுதுட்டு இருப்பான்னு நமக்கு தோணும். ஆனா ஹஸ்பண்டுக்காக இருக்காது. அவளுக்கிட்ட ஒரு கேன்சர் நோய் இருக்கும். அவனால ஜீரணிக்க முடியாது. அதே மாரி ஜானு விட்டு வெளிய வந்துட்டோம்னா, அவன் லைஃப் நல்லா இருக்கும். நம்ம லைஃப் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரோட் ட்ரிப் பிளான் பண்ணி அப்படி போவாங்க. இதுதான் வந்து அவரோட ஹைடிங்கா அவனோட கேரக்டரைசேஷன் வச்சிருப்பாங்க. லூசியோடது. அதுவுமே நல்லா இருந்துச்சு.
செகண்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் எப்படி ஹைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு ஈஸியா தெரியும். அந்த மெடிக்கல் டெஸ்ட் வச்சு சும்மா அவர் சொல்லியிருப்பாரு. சம் கைண்ட் ஆஃப் மெடிக்கல் டெஸ்ட் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு லைன சொல்லிட்டு போயிருவாரு. அன்னைக்கு செகண்ட் டைம் பார்க்கும்போது அது ஏன் அப்படின்னு நமக்கு அது வந்து கேன்சர் வந்து கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க அழுகுற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்போ ஜானும் சொல்லுவேன், நான் வந்து வேற ஒருத்தர் அஃபைர் இருக்கு அப்படின்னு சொன்ன பின்ன அதுக்கப்புறம் ரோட் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லாமே கரெக்டா கேரக்டரை கொண்டு வந்து படத்தை முடிச்சிருப்பாரு. ஃப்ளோல தான் இருக்கு படம். எந்த அளவுக்குமே லேக் ஆகிற மாதிரி இருக்காது. சொன்ன மாதிரி லேக்லாம் எதுவும் இருக்காது. அடுத்தடுத்து படம் நகர்ந்துட்டே போகும். பட் என்னன்னா இது வந்து இந்த மாதிரி இப்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பெரிய ஈவெண்ட்னு பெருசா எதுவுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்னா அவங்க அந்த ரெண்டு டீனேஜர்ஸும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய அந்த அஃபேரை பத்தி சொல்றதுதான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு பிளாட் ட்விஸ்ட்னு வச்சுக்கலாம். அது ஒண்ணுதான் இருக்கும். அதுக்கடுத்து அங்க ஒரு பிரச்சனை ஒண்ணு நடக்கும், அதுவும் டக்குன்னு ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் டிராவல்ல இறங்குவாங்க, அப்படியே கொஞ்ச நேரம் போகும். அதுக்கப்புறம் பெரிய ஈவெண்ட்ஸா அந்த கதையில எதுவுமே இருக்காது. எல்லாமே ரொம்ப பேசிக்கா, ரொம்ப சின்ன விஷயங்கள் தான். இதை வச்சுக்கிட்டு ஒரு படத்துக்கு ஸ்கிரீன் பிளே பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு, அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு படமே கிடையாது. படம் பாட்டுக்கு போகும், நீங்க அதோடயே டிராவல் பண்ணலாம். ஸோ ஆனா எந்த இடத்துலயும் உங்களுக்கு லேக் அடிக்காது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு காரணம் இந்த மூணு கேரக்டர்ஸ் டிஃபைன் பண்ண விதம் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீனேஜர்ஸ். அந்த லேடி கூட வர்ற லேடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 30+ ஆன ஒரு கேரக்டர். 30+ இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இவங்க 20 பிலோ 20ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ். இவங்க ரெண்டு பேரும், இவங்க 3 பேர்த்துக்குள்ள வர கான்வர்சேஷன்ஸ்லாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, ஒரு 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 ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி பேசுவாங்க, ஸோ அந்த மாதிரி பேசுறதாகட்டும், அந்த மாதிரி இந்த கேரக்டர் ஸ்கெட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்க்ளூடிங் அந்த ஃபர்ஸ்ட் பிளாட், இந்த அஃபேரை பத்தி தெரிய வர்றதுக்கு முன்னாடி அந்த படத்தை, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் படத்துல 2-3 கேரக்டர்ஸ்லாம் வருவாங்க. எப்போ அந்த ட்ரிப் ஆரம்பிக்குது, அந்த ட்ரிப் ஆரம்பிச்சு இந்த அஃபேர் நடக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப டைம் பீரியட். கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 40 மினிட்ஸ் இருக்கும். நான் கரெக்டா தெரியல, பட் அப்ராக்சிமேட்டா ஒரு 40 மினிட்ஸ் இருக்கும். அந்த 40 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரோடு, ஹோட்டலு, தங்குற இடம், அப்புறம் மறுபடியும் ரோடு, காரு, இவங்க தூங்கிட்டு வருவாங்க. எப்படி ஒரு நார்மலா ஒரு ரோட் ட்ரிப்ல நம்ம போனோம்னா, நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன். பட் பாக்குறவங்க இல்ல நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல, மகத்புரம் எப்படின்னு எனக்கு தெரியல. நான் பர்சனலா ஒரு ரோட் ட்ரிப் போறோம்னா கொஞ்ச நேரம் எந்தூசியா இருப்போம், பேசுவோம், நல்லா பேசிட்டு போவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டயர்ட் ஆயிரும், தூங்கிடுவோம் அப்படியே கார்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல அப்படியே காட்டுறதாகட்டும், இவ்வளவுதான் இருக்கும், அவ்வளவுதான். அதுல பட் இதுக்குள்ள வந்து நம்மள வந்து நம்ம என்கேஜ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ அது ரொம்ப எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒண்ணுமே இல்லை, இவ்வளவு ஒரே ஒரு பிளாட் தான் என் கையில இருக்கு. இதுக்கு மேல சப் பிளாட்ஸ் எல்லாம் பெருசா என்னால ஆட் பண்ண முடியாது. ஆனா இதை வச்சுக்கிட்டு என்கேஜிங்கா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யூத்தமாமா தம்பியன் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதுல இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு நான் சொல்லுவேன். படத்துல எதெல்லாம் நம்ம மறைக்கணும்னு நம்ம படத்துல எடுக்கிறோமோ அதெல்லாம் மறைக்காம ரியலா இவங்க இப்படித்தான் கேரக்டர், இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இவங்க வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், ஒரு 20ஸ்ல இப்படி பேசிப்பாங்க, எப்படி நடந்துப்பாங்க, அவங்க பண்ற சேட்டை எல்லாம் என்ன எப்படி இருக்கும், எல்லாமே அப்படியே கரெக்டா காமிச்சிருப்பாங்க. ஒளிவு மறைவு இல்லாம காமிச்சிருப்பாங்க. அது நீங்க அது நம்ம படங்கள்ல தான், இந்தியன் பிலிம்ஸ் தான் அப்படி அந்த மாதிரி காட்டுவாங்க. மற்றபடி இந்தியாவை தாண்டி நீங்க போயிட்டீங்கன்னா அதெல்லாம் ஒளிமுறையெல்லாம் எதுவும் இருக்காது. எப்படி என்ன இருக்குமோ அதை அப்படியே எடுத்து காட்டுவாங்க. அதுதான். அந்த இந்த படத்துல வரக்கூடிய அந்த இவங்க கேரக்டர், அந்த லேடி கேரக்டர், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேன்சர்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் இது கிட்டத்தட்ட இந்த பிளாட் நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம் தமிழ் சினிமாலே. நமக்கு வந்து ஒரு இதை வச்சு இவரு கூட ஒரு படம் பண்ணியிருப்பாரு, சித்தார்த். இப்ப சித்தா படம் நடிச்சார்ல சித்தார்த், அவர் ஒரு தெலுங்கு படம் ஒண்ணு பண்ணியிருப்பாரு. அவரும் இவங்க இந்த ஷாலினியோட எங்க தங்கச்சி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இதே மாதிரிதான் ஒரு கேன்சர் மாதிரி ஒண்ணு வந்துடும். ஸோ அதனால நான் ஊரை சுத்தி பார்க்கணும், என் கூட வா, நம்ம 2 பேரும் ஊரை போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இந்தியா முழுக்க ஒரு ரவுண்டு வருவாங்க. ஸோ அந்த டிராவல் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறதான் அந்த படத்துடைய கதை. கிட்டத்தட்ட எனக்கு இந்த படம் பாக்குறப்ப அந்த படம் தான் ஞாபகத்துல இருந்தது. அந்த படம் பேர் ஞாபகத்துல இல்லை, அது ஒரு தெலுங்கு படம். இப்ப கூட ரீசெண்டா ஆந்திரால ரீரிலீஸ் தான் பண்ணியிருந்தாங்க அந்த படம். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு இந்த மாதிரி தான் அந்த படம் தான் எனக்கு ஞாபகத்துல வந்தது. அதுவும் நல்லா இருக்கும். அந்த படம் பேர் எனக்கு தெரியல, மேபி யாராச்சும் தெரிஞ்சீங்கன்னா கமெண்ட்லாம் எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் இது சொல்ல வந்து இந்த கேரக்டர், ஏன்னா இந்த கேரக்டர் ஸ்டார்டிங் இன்ட்ரடியூஸ் பண்றப்ப இந்த கேரக்டருடைய பிஹேவியர் வந்து வேற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப சட்டிலா
நமக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா பாத்துக்கிட்டு கரெக்டா பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரிதான் அந்த கேரக்டர் இருக்கும். ரொம்ப காமன் கம்போஸ்டா இருக்கிற மாதிரியா தான் அந்த படத்தோடைய ஸ்டார்டிங்ல இருந்து நம்மள அப்படியே காமிச்சிட்டே வருவாங்க. எப்போ படத்துல இவங்களுக்கு கேன்சர் இருக்குங்கிறது படத்தோட எண்ட்ல கிளைமேக்ஸ்ல தான் காட்டுவாங்க. பட் ஆனா ஏதோ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத மட்டும் படத்துல சொல்லிட்டே வருவாங்க. சோ அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிற இடம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, சோ அதை காமிச்சிருவாங்க. அங்கிருந்து எங்களுடைய கேரக்டரைசேஷன்ஸ் இருக்கு பாத்தியா, இதுக்கப்புறம் நான் இப்படி இருந்து யாருக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பசங்களோட இறங்கி பேசுறதாகட்டும், அந்த செக்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்றதாகட்டும், சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நம்ம என்ன ஆக போகுது, நம்ம லைஃபே போகுது, இத பத்தி பேசினா என்ன பேசலன்னா என்ன, கப்பல் கவுந்தா என்ன கவுரலன்னா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு ஜோன்ல அவங்க இருப்பாங்க. சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த நான் சொன்ன பாத்தீங்களா, தெலுங்கு படத்துல கூட அப்படிதான் இருப்பாங்க. தெலுங்கு படத்துல அந்த ஹீரோயின் இதே மாதிரி கிட்டத்தட்ட இதே கேரக்டரைசேஷன்ஸ்ல வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான். பட் என்ன கொஞ்சம் ரகடா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஜாலியா சகஜமா எப்படி சொல்றது ரொம்ப ஃபன்னியான ஒரு கேரக்டரா மாறிடுவாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் அந்த டைரக்டருக்கு இருந்திருக்கலாம், இல்லாமலையும் போயிருந்திருக்கலாம். மேபி ஒரே ஐடியாவா வந்து வேற வேற ஆட்களுக்கு வர்றதும் உண்டுதான். சோ அது கரெக்டா தெரியல. மேபி அவர் மேல நம்ம பழிய போடுறதும் சரியா வராது. சோ அது ஒரு விஷயம். அதான் இப்ப நாங்க சொன்னோம் பாத்தீங்களா இந்த கேன்சர்ங்கிற ஒரு விஷயம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேயோட ஒரு சின்ன சின்ன டாக்ஸிக்னு சொல்லலாம். ஏன்னா கதையில வேற எந்த இதுவுமே இல்ல, ஒரே பிளாட் தான். அந்த பிளாட்டையும் ப்ராப்பரா ரிவீல் பண்ணல, அதுல ஒரு ஹைடு வச்சு அதை கடைசி டுவோர்ட்ஸ் த எண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அதை ஓபன் பண்றாரு. சோ இந்த மாதிரி சின்ன சின்னதா இது வந்து ஒரு பிளாட் தான். அந்த ஒரு பிளாட்டை படத்துல என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் எல்லாம் சொல்லுவோம்ல, படத்துல வர வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஸ்டார்டிங்லயே ஒரு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்குள்ள சொல்லிட்டீங்கன்னா தான் படத்துக்குள்ள என்கேஜ் ஆகி உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்றது. அது ஒரு விதமான பேட்டர்ன், ஒரு வே ஆஃப் ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன். ஏன்னா படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா விஷயங்களையும் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோடைய இதுதான் கதை, இப்படிதான் போகுது, இதோடைய காஸ் அண்ட் எஃபர்ட் தான் இந்த படத்தோடைய கதை அப்படின்னு அதை வச்சுக்கிட்டு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் பண்றது ஒரு டைப் ஆஃப் ஸ்கிரீன் பிளே. பட் இந்த படத்துல காஸ் அண்ட் எஃபர்ட் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன்ல இந்த ஸ்கிரீன் பிளே நகராது. ஸ்கிரீன் பிளே பாட்டுக்கு போகும், ஆனா என்கேஜிங்கா இருக்கும். சோ அந்த மாதிரி எந்த பெரிய அந்த நம்ம சொல்றோம்ல இந்த ஒரு 30 மினிட்ஸ்ல ஒரு ஹூக் பாயிண்ட் ஒண்ணு வரணும், ஒவ்வொரு 30 மினிட்ஸ்க்கு ஒவ்வொரு ஹூக் பாயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்றோம்ல, சோ அந்த மாதிரி ஹூக் பாயிண்ட் இருக்கும். பட் அது பெருசாலாம் இருக்காது. இப்போ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு விஷயத்திலும் அதுவும் இல்லாம திருப்பி திருப்பி ஒரே மாதிரியான காட்சிகள் தான் வருது. பட் அது நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா படத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல தங்குவாங்கன்னு நினைக்கிறேன். 2 இடமும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் வரும். ஒரு இடத்துல ரூம்ல தங்குவாங்க, 2வது இடத்துல ஒரு இடத்துல தங்குவாங்க. ரெண்டுமே ரூம்ல தங்குறதுதான். என்ன டிராவல் பண்ணி போறாங்க, ஒரு இடத்துல தங்குறாங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இடத்துல நைட் ஆயிருச்சு, ஒரு இடத்துல தங்கணும். சோ அதனால காரை ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு தங்குறாங்க. 2வது இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா கார்ல வந்து ஏதோ பிரச்சனை வந்துருது அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல காரை மெக்கானிக் ஷெட்ல விட்டுட்டு அவங்க போய் தங்குவாங்க. சோ இந்த இடத்துல கார் எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணி தான் ஆகணும் அவங்க, அதுல வேற எந்த வழியும் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு காரு பிரச்சனையாயிருச்சு, சோ அதனால அவங்க தள்ளிட்டு வர்றாங்க. அதை தள்ளிட்டு வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அவங்க போய் தங்குறாங்க. அப்படிங்கிறப்போ நார்மலா ஒரு இடத்துல ஆல்ரெடி ஒரு விஷயத்த காமிச்சிட்டாங்க. எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு தடவை தான் படத்துல காமிக்கணும், அதுவே போதுமானது. ரொம்ப திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப வேற வேற ஃபார்மேட்ல காட்டினாதான் அது வந்து ஆடியன்ஸுக்கு என்கேஜிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரிதான் இந்த படத்துல திரும்பி ஒரே மாதிரியான ஈவெண்ட்ஸ் தான் நடந்துட்டே இருக்கும். பட் அது வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஃபார்மேட்ல நடக்கும். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் அஃபேர் ஒரு நடக்கும். என்னன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்க 2 பேர்த்துக்குமே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா இவங்க 2 பேர்த்தோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டா கூட என்ன சொல்றது பிசிக்கல் இன்டென்ஷன் வச்சுப்பாங்க 2 பேருமே மாத்தி. இப்ப ஏக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, பிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா ஏ வந்து பாத்தீங்கன்னா பியோட கேர்ள் ஃப்ரெண்டோடையும், பி வந்து பாத்தீங்கன்னா ஏயோட கேர்ள் ஃப்ரெண்டோடையும் பிசிக்கல் இன்டிமேஷன் வச்சிருப்பாங்க. பட் அது ரெண்டுமே ஒரு இடத்துல ரிவீல் ஆகாது. ஒரு ஆள் வந்து ஒரு இடத்துல ரிவீல் பண்ணுவான், இன்னொரு ஆள் வந்து வேற ஒரு இடத்துல ரிவீல் பண்ணுவான். சோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே கூடிய ஒரு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, சிம்பிளான விஷயம். பட் இதெல்லாம் நம்மள என்கேஜ் பண்ணுது, அதுதான் மேட்டர்.
இது எந்த இடத்துல வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ இந்த 2 விஷயம் ரிவீல் ஆகுறது ஒரு செக்ஸ் பாயிண்ட்ல தான் ரிவீல் ஆகும். அதுவும் ரொம்ப அழகா இந்த படத்துல வச்சிருந்திருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல சின்ன சின்னதுதான், ரொம்பலாம் ஆஹா ஓன்னு புகழ்ற மாதிரியான ஸ்கிரீன் பிளே டெக்னிக்ஸ் எல்லாம் இந்த படத்துல கிடையாது. ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். பட் அந்த பேசிக்கான விஷயத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகான ஒரு படம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த யூத் அங்கமா தம்பியன். இவ்வளவு நாள் பார்த்திருப்பீங்க. நாங்க ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் பத்தி நிறைய பேசியிருப்போம். இந்த படத்தை நீங்க போய் கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கேரக்டர் ரைட்டிங் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா. நாங்க இந்த மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண நினைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தால் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் வந்து நீங்க டிஎம் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன்.